இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல பே ஸ்லிப் எப்படி என்ட்ரி பண்றது அப்படின்றத பார்ப்போம். பே ஸ்லிப் அப்படின்னா சேலரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிக்கு சேலரி எப்படி கொடுப்போம், அதோட டீடைல்ஸ் எப்படி எக்ஸல்ல நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேல ஹெட்டிங் போட்டுருங்க. இது கீழே ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், எம்ப்ளாயி கோட், இஎம்பி கோட், ஷார்ட்டான இஎம்பி கோட் அப்படின்னு கொடுத்துட்றேன். எம்ப்ளாயி நேம், பேசிக் பே, அடுத்தது கிரேட் பே. எல்லா கம்பெனியும் இப்படி தான் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு சில கம்பெனியில் ஜஸ்ட் பேசிக் பே, அதுக்கப்புறம் வந்து டிஏ அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிஎஃப் அந்த மாதிரி டீட்டெயில் வந்து போடலாம். கவர்மெண்ட் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே வரும், கிரேட் பே வரும், டிஏ வரும், ஹெச்ஆர்ஏ, மெடிக்கல் அலவன்சஸ், இது போல் நிறையா இருக்குது. அது போல் நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு முக்கியமான ஹெட்டிங்கை மட்டும், முக்கியமான பே ஹெட்ஸ் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். பேசிக் பே, அடுத்தது கிரேட் பே, ஷார்ட்டாக ஜிபி அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது டியர்னஸ் அலவன்சஸ், ஷார்ட்டாக டிஏ. அடுத்தது ஹெச்ஆர்ஏ, ஹவுசிங் ரெண்ட் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஏ, மெடிக்கல் அலவன்சஸ். டோட்டல் பே, அதுக்கப்புறம் பிஎஃப், இது வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எம்ப்ளாயோட சேலரியிலேருந்து மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பிடிச்சிருவாங்க. அடுத்து இன்சூரன்ஸ்க்கு நான் வந்து எல்ஐசி அப்படின்னு கொடுத்துறேன். எல்ஐசி பாலிசி அந்த மாதிரி இன்சூரன்ஸ், இதையும் வந்து மந்த்லி பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நெட் பே. ஓகே, சீரியல் நம்பர் 1 2 3 எவ்வளோ எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்களோ அத்தனை நம்பர் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஈஸியாக ஃபில் டவுன் பண்ணிடுவீங்க. ஓகே, எம்ப்ளாயி கோட் இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறீங்கன்னா 4 டிஜிட்டில் ஏதாவது நம்பர். ப்ராப்பராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாய்க்கு கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் வெவ்வேறு கோட் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி கண்டினியூஸாக தான் வரும்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த கோடை வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நேம், நான் ஆல்ரெடி நேம் லிஸ்ட் வச்சுருக்கேன், அதுலேருந்து காப்பி பண்ணிட்டேன். பேசிக் பே நீங்கள் கொடுக்கும் பொழுது நான் சொல்கிற ரேஞ்சில் இருந்து கொடுத்துருங்க. 15,000லேருந்து 20,000க்குள்ளே ஏதாவது ஒரு அமௌண்ட்டை டைப் பண்ணுங்க. நான் வந்து 16,000 அப்படின்னு கொடுக்குறேன். கிரேட் பே 10,000லேருந்து 12,000க்குள்ளே ஏதாவது ஒரு அமௌண்ட்டை டைப் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டை கொடுங்க. நான் 11,000 கொடுத்துருக்கேன், 11,500, 11,250 அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை, ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு அமௌண்ட்டை டைப் பண்ணுங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளாக கொடுக்குற அமௌண்ட் தான், எந்த அமௌண்ட் வேணால் கொடுக்கலாம். இருந்தாலும் நான் வந்து சேலரி வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து கொடுக்குறேன். அதுக்குள்ளே கொடுங்க. ஓகே, இப்போ டிஏ கண்டுபிடிக்க போகிறீங்க. டிஏ வந்து ஒரு சின்ன கேல்குலேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பேசிக் பே ப்ளஸ் கிரேட் பே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுலேருந்து 50% அமௌண்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி நம்ம ஃபார்முலாவை கொடுக்குறது அப்படின்னா, ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. பேசிக் பேவோட செல் அட்ரஸ் D3 ப்ளஸ் கிரேட் பேவோட செல் அட்ரஸ் E3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு 50%. ஓகே, டிஏ நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ ஹெச்ஆர்ஏ எப்படி கால்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கிரேட் பே ப்ளஸ் டிஏ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதிலிருந்து 20% கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. ப்ராக்கெட் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். டிஏவோட செல் அட்ரஸ் இன்ட்டு 20%. ஓகே, மெடிக்கல் அலவன்சஸ் இது என்னன்னா, பேசிக் பே ப்ளஸ் டிஏ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதிலிருந்து 10% கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஈக்குவல் டு D3 ப்ளஸ் F3 இன்ட்டு 10%. டோட்டல் பே அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது. ஈக்குவல் டு சம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஈக்குவல் டு சம் ஸ்டார்டிங் செல் அட்ரஸ் கோலன் எண்ட் செல் அட்ரஸ். இது டோட்டல் பே. இதுதான் வந்து அந்த எம்ப்ளாயி வாங்க போகிற சேலரி. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, மந்த்லி வந்து பிஎஃப்க்கும் பிடிச்சிருவாங்க, இன்சூரன்ஸுக்கும் வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு போக மீதி தான் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பிஎஃப் பிடிக்கிறதுலாம் வந்து ரிட்டையர் ஆன பிறகு அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ பிஎஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கால்குலேஷன் எல்லாமே நானே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் அவ்வளோ பர்சன்டேஜ்னு. ஒரு சில ஆஃபீஸில் ஒரு சில கம்பெனியில் வந்து அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே, கிரேட் பே, டிஏ மூணுத்தையும் ஆட் பண்ணி அதிலிருந்து 10% பிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இன்சூரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, பேசிக் பே ப்ளஸ் கிரேட் பே ப்ளஸ் டிஏ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதிலிருந்து 5% கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நெட் பே கால்குலேட் பண்ண போகிறோம். நெட் பே அப்படின்றது டோட்டல் பேலேருந்து பிஎஃப்ஐயும் எல்ஐசியும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஈக்குவல் டு டோட்டல் பே செல் அட்ரஸ் மைனஸ் பிஎஃப் மைனஸ் எல்ஐசி. இதே போல் எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எல்லா எம்ப்ளாய்க்கும் பேசிக் பே, கிரேட் பே என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்க்கு மட்டும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷன் பண்ணியாச்சு. அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபில் டவுன் பண்ணால் போதும்.
நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஆன்சரில் வந்து பாருங்கள், ஒரு சிலதெல்லாம் வந்து ரவுண்டாக இருக்குது, கரெக்டான இந்த அமௌண்ட் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து பாருங்கள், பாயிண்ட் வச்சு நம்மளுக்கு அமௌண்ட் வந்துருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம ரவுண்ட் அப் பண்ணுறது? ஆல்ரெடி ரவுண்ட் அப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல ரவுண்ட் அப் பண்ணலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்திலே ரவுண்ட் அப் பண்ண போட்டு 2 காலமா காமிப்பாங்க. ரவுண்ட் அப் அப்படின்னு கொடுத்துட்டு 2 காலமா காமிச்சாங்கன்னா, அப்ப எந்த அமௌண்ட் குடுக்கறது அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஸ் ஆகும். இப்ப இதுக்குள்ளேயே நம்ம ரவுண்ட் அப் யூஸ் பண்ண போறோம். இதெல்லாம் ஆல்ரெடி ரவுண்ட்ல இருக்கு. அதனால இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ண வேணாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கும் சேர்த்து தான் நம்ம பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் செல்லில் மட்டும் நம்ம ரவுண்ட் அப் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டா போய் நம்ம அப்படியே டைப் பண்ணும்பொழுது இங்க இருக்கிற ஃபார்முலா வந்து கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு ரவுண்ட் அப் அப்படின்னு கொடுக்குது. நம்ம வந்து F2 பிரஸ் பண்ணுவோம். F2 வந்து அந்த செல்லை எடிட் பண்றதுக்கான ஒரு ஷார்ட்கட் கீ. ரவுண்ட் அப் 3 இருக்கு. ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன். இந்த இடத்துல ரவுண்ட் அப் யூஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா எம்ப்ளாய்க்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, ஆனால் கம்மி பண்ண மாட்டாங்க. அதனால தான் ரவுண்ட் அப் அப்படின்றது யூஸ் பண்ண சொல்கிறேன். கமா 0 ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆல்ரெடி ரவுண்ட் அப்லேயே வந்திருக்கும், அதனால தெரியாது நம்மளுக்கு. மற்றதெல்லாம் ஃபில் டவுன் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு ரவுண்ட் அப் வேல்யூ வந்துடும். மேலே ஹெட்டிங் கொடுக்கும் பொழுது ஃபுல்லாக காலம் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ ஹெட்டிங்கை கொடுங்க. ஹெட்டிங் பே பில்லுன்னு கொடுக்கலாம், சேலரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அது உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.